ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க யுஃபோரியா அப்படின்னு ஒரு படம். இட் இஸ் பேசிக்கலி தெலுங்கு மூவி, தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோ. இட்ஸ் அ ஃபென்டபிளஸ் கான்செப்ட், ஒரு அருமையான கான்செப்டை எந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங்காக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீல், லாஸ்ட்டாக வந்த ஃபீல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லணும். அந்த இதோட மீனிங் என்ன, யுஃபோரியாவோட மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா, இட்ஸ் வேறு ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் அப்படின்னு பூமிகா மேம் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுதான் கிட்டத்தட்ட ட்ரக்குக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற இந்த படம்ன்ற மாதிரி தான் காசி சீன் இருக்கும். இதெல்லாம் லைட்டாக, பட் ஆனால் த ஒரிஜினல் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செம்ம படம். படம் ஆரம்பிக்கிறது வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க மேலேயே கேஸ் கொடுக்குறாங்க. பூமிகா மேம் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்க மேலேயே கேஸ் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து யோசிக்கிறோம். யோசிக்கும் போது தான் தெரியுது, பேரண்டிங்காக. ஒரு குட் பேரண்டிங் இல்லை அப்படின்னா, அதாவது ஒரு 18 வயசுக்கு கீழே ஒரு பையனோ ஒரு பொண்ணோ தப்பு பண்ணுது அப்படின்னா அதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் தான். அவங்க வந்து சிறார் ஜெயில்கள்லாம் போடாமல் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை கொடுக்குறீங்க. பட் ஆனால் அவங்கள அப்படி வளர்த்து விட்டது வந்து பேரண்ட்ஸ் தான். அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு கடைசி வரைய அது ஏன்றதை சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஃபுல் படமே. எதுக்கு அவங்க வந்திருக்காங்க, அப்படி என்ன பண்ணாங்க அவங்க பையன் அப்படின்ற மாதிரி தான் ரிமைனிங் கதை. அது நடிச்சிருந்தது செம்மையாக நடிச்சிருந்தார். அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், தென் ஃபைனலி அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு மாதிரி நெயில்டு பண்ணிட்டாங்க. அப்படி இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. படம் பார்த்து முடித்த உடனே ஒரு நல்ல படம் பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கிளைமேக்ஸில். குணசேகர் அவர் தான் அதை எழுதியிருக்காரு படத்தை. ரொம்ப நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக அவைலபிளாக இருந்தீங்கன்னா போய் ஓடிடியில் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட். தென் த மெயின் பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க அப்படி கொடுத்த உடனே பேக் டு த ஸ்டோரி போகிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு காலேஜ் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, ஒரு 17 ஏஜில் இருக்கிற, காலேஜ் அப்போ தான் முடிஞ்சிருக்க ஒரு பொண்ணு வந்து அண்டர் 18 இருக்க ஒரு பொண்ணை வந்து ஒரு 5 பேர் சேர்ந்து வந்து பலாத்காரம் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்கெல்லாம் பெரிய கையாக இருக்காங்க. பெரிய கையாக இருக்கிறனால அவங்க பேரண்ட்ஸை வந்து தண்டிக்கணும், பேரண்ட்ஸ் வந்து வெளில காமிக்கணும் அப்படின்ற மாதிரி கௌதம் வாசுதேவன் சார் தான் போலீஸ்க்கு ரோல் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு உண்மையிலே. அந்த பொண்ணுமே போல்டாக, சாரா அர்ஜுன் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுமே போல்டாக வந்து எனக்கு இதெல்லாம் நடந்தது, இதுக்கு வந்து தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் ஆஃப் பூரா அவங்களுக்கு தண்டனை கிடச்சா இல்லையா. அந்த பிரியாணி சாப்பிட்ற சீன் செம்மையாக இருக்கும். 5 பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு 5 பேரையும் 25 பிரியாணி வந்து சாப்பிட வச்சுட்டு ஒரு மாதிரி தகட்டுற அளவு சாப்பிட வைப்பாப்பில். வச்சதுக்கப்புறம் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறதா இருக்கட்டும். அதாவது சின்ன பசங்க தப்பு பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அது பெரிய தப்பு, இட்ஸ் அ போக்சோ கேஸ். அது எல்லாமே புரிய வச்சுருப்பாங்க. கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். தென் இதுக்கு வந்து அவங்க மெயின் ரீசன் என்ன நினைப்பாங்க, அந்த பையனுக்கு வந்து சரியான எஜுகேட் பண்ணலாம். அவங்க வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன், விகாஸ் இன்ஸ்டியூஷன் வச்சுருப்பாங்க, பெரிய ஸ்கூல் வச்சுருப்பாங்க, அதோட பிரின்சிபலாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து திறந்துட்டு அவங்க வந்து, என் பையன் வந்து அவன் செத்து, அந்த சீன்லாம் செம்ம சீனாக இருந்தது. அவன் செத்து போக ஏதோ குடிச்சிருவான். குடித்த உடனே அவனை போய் காப்பாற்றுறதுக்கு பெரிய பெரிய டாக்டர்லாம் அழைச்சிட்டு வந்துட்டு காப்பாற்ற வச்சுருவான். காப்பாற்றி முடிச்சுட்டு ஒரு டைலாக் சொல்லுவாங்க பாருங்க, ஏண்டா அவ்வளோ ஈஸியாக நீ செத்துடலாமா, ஒவ்வொரு நாளும் நினச்சி சாகணும், உனக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு பெத்த மகனை நம்ம தாய் சொல்லும் போது ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். எப்படா இதெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா எந்த தாயும் மகனை இந்த அளவு பார்க்க மாட்டான். பட் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது அவனை பண்ணது அப்படின்ற மாதிரி அதை சொல்லியிருப்பாங்க. தென் செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா, அவர் பெரிய ட்ரக் அடிக்ட் ஆகிடுவார், உள்ளே போய் ஜெயிலுக்குள்ளே போய்ட்டுருவாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அவரை ஜெயிலுக்குள்ளே போட்டு நியாயம் கிடச்சிடும் அந்த பொண்ணுக்குமே. அதுக்கு தேவையான ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணிடுவாங்க. போனதுக்கப்புறம் நியாயம் கிடச்ச உடனே செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் ட்ரக் அடிக்டாக இருப்பார். அவரை இது பண்ணுறதுக்கு இவங்களும் ட்ரக் அடிக்டா மாதிரி அது ஒரு சீன் வரும். ட்ரக்ஸ் வந்து அம்மாவை கூட மறக்க வைக்கிதுன்னு அந்த சீன்லாம் ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படி ஒரு சீன் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா புரியும். தென் அதுக்கப்புறம் வந்து அவர் மாற ட்ரை பண்ணுவார், மாறி வருவார். தென் கடைசியாக அந்த எக்ஸாம் ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதம் பரவாயில்ல எடுத்துகிட்டு வருவாங்க. பெற்றுட்டோம்ல அதுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் நிறையா ட்ரை பண்ணுவாங்க. செகண்ட் சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க, ஏன்னா நல்லா படிக்கிற பையன் அப்படின்றதுக்காக கொடுத்து பார்ப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும். சரி ரைட், இன்னொரு எக்ஸாம் இருக்குது, பிட்சாட், அந்த டெல்லியில் போய் எழுதணும், அதுக்கு வந்து மெஜிஸ்ட்ரேட்டோட சைன் வேணும் அப்படின்ட்டு போவாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே மெஜிஸ்ட்ரேட்டாக தலைவி சாரா அர்ஜுன் இருக்கும்போது அந்த சீன், அவன் கேட்குற கொஸ்டின்ஸ், அதுக்கு ஆன்சர் பண்ணுற விதம், அந்த எமோஷன்,
2 பேர் கண்ணில் வெளிப்படுத்தின விதம், கடைசியில் வந்து இதுவரை அழுகாத விகாஷ் வந்து அவங்க அம்மா காலில் கண்ணீர் விழுகிற மாதிரி அழுகிறது, மன்னிச்சிருங்கம்மான்னு. அந்த சீன் இந்த அப்படியே ஃபுல் படத்தையுமே மேலே தூக்கி வச்சிருச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அழகான அற்புதமான படம். ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக போய் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக டைம் இருந்தால் யுஃபோரியா படத்தை ஸோ Disney+ Hotstarல தான் இருக்குது, போய் எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ.